கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எப்படி கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறார் என்று அற்புதமான ஒரு புதிய தொடரை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். நேற்றிலிருந்து இன்றிலிருந்து தொடர்ந்து இந்த மாதிரி கர்த்தர் நம்மை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் என்று நாம் திடீர்னு என்னடா இதுனா புதுசாக இருக்குது அப்படின்னு இதுதான் உண்மை. கர்த்தர் தான் நம்மளை எப்படி வழி நடத்துகிறார் நமக்கு தெரிஞ்சுக்கிடும். வாழ்க்கையில் நான் பாருங்கள், நம்முடைய குடும்பம்னாலும் சரி தான், மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தை பற்றி தெரியணும். எப்படி அவங்க நம்முடைய ரன் பண்ணுறாங்க, நமக்கு தேவையான பொருள் எப்படி வாங்கி தராங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன இதுதான் தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி தான் கர்த்தர் பாருங்கள் எப்படி நம்மளை வழி நடத்துகிறார் அப்படின்னு நமக்கு அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளம் மிக சந்தோஷமாடும். ஏனென்றால் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய நண்பனாக இருக்கிறார், நமக்குள்ளே ஒருவராக இருக்கும் பொழுது அவர் நமக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ ஏனதானமாக இருக்கக்கூடாது. கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்கிற வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு செல்ல விடும். அப்படி இன்னைக்கு சொல்லுகிறார் பாருங்க, அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். மோசையோடு இருந்தது போல, மோசையோடு எப்படி இருந்து வழி நடத்தினார் பார்த்தீங்க? அந்த மக்கள், இஸ்ரேல் மக்களை எப்படி வழி நடத்தினார் பார்த்தீங்களா? அவ்வளோ மக்களையும் அவன் ஒரு திக்குவாயாக தான் இருந்தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லார், நீ வா, நான் உன்னை அந்த ஜனங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். எப்படி முடியும்? அவர் சொல்ல, நான் இருக்கப்பா. இன்னைக்கு நீங்களும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துக்குள்ளே போங்க, அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும். மனிதன் இதை எண்ணுவதே இல்லை. ஆமாம், ஒரு நாளும் இதை பற்றி நினைக்கிறது இல்லை. எல்லாமே என்னுடைய பிரயாசத்தில் நான் போகிறேன், அகையால் எல்லாம் வெற்றி அடைஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையாது. எந்த ஒரு தொழில் இருந்தாலும், எந்த ஒரு துறை இருந்தாலும் தான் கர்த்தருக்குத்தான் முதலிடம். மோசைக்கு அப்படி சொல்கிற பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். அவர் சொல்கிறார், மோசையோடு நான் எப்படி வழி நடத்தினேன் அதே மாதிரி நான் உன் கூட இருக்கப்பா அப்படி சொல்வார். அடுத்தல பாதம் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் எல்லோருக்கும் அறியும்படி, அவர்கள் எல்லோருக்கும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் பாருங்க. இந்த மாதிரி அவன் மோசை எப்படிப்பட்ட அந்த ஆட்கள், வெறும் முறுமுறுக்கு ஆட்கள். எது சொல்லுங்க, அவன் எதாட்டு ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பான். தண்ணி இல்லையா அது குறை, சாப்பாடு இல்லையா அது குறை, கொஞ்சம் எதாட்டு ஆகிட்டுனா உடனே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மக்கள் இருந்தாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்முடைய குடும்பத்திலையும் பாருங்கள், நீங்கள் பேசுகிற விதமும், மனைவி பேசுகிற விதமும், பிள்ளை பேசுகிற விதமும், அப்பா பேசுகிற விதமும், மாமியார் பேசுகிற விதமும், சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அந்த மத்தியில் நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். எத்தனையோ பேர் இருக்காங்க, பேசுவாங்க, வாங்குவாங்க. அந்த மோசையோடு அவன் எப்படி ஒரு திக்கு வாயாக தான் இருந்தான், ஆனாலும் எப்படி வழி நடத்தினா பாருங்கள். அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் எப்படி அதை உங்களை கொண்டு அதை எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். நீங்கள் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம். நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு இப்போ ஏதாட்டு தெரியாமல் இருக்கலாம், ஏதாட்டு கற்றுக்கிட வேண்டியதாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனாலும் அவர் சொல்கிறார் பாருங்க, ஆனாலும் எல்லோருக்கும் முன்பாக அவர் சொல்கிறார் பாருங்க, எல்லோருக்கும் முன்பாக உண்மையை மேன்மைப்படுத்துவேன். ஒரு வார்த்தை சொல்லார் பாருங்க, நீ எப்படி இரு, ஆனாலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவனை அறியும் பொழுது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வழிநடத்துகிற, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிற பாருங்க. எப்படி, அதுதான் நான் இந்த தலைப்பு வச்சிருக்கேன், எப்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். அவர் சொல்லார், நான் மோசே இருந்த மாதிரியே உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்து உனக்கும் பிரச்சனை இருக்கும். நீ உற்றார் உறவினரோட பேசும் பொழுதோ மற்றவங்களோட பேசும்போது ஆனாலும் இருந்தாலும் அவர் வாக்கு கொடுக்குறார் பாருங்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்களுக்கு முன்பாக எத்தனை பேர் இருந்தாலும் சரிதான், உனக்கு எத்தனை விதமாக இருந்தாலும் அவர் கூட இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு தேவனே கூட இருக்கும் பொழுது உங்களுடைய நாவு வருங்க அழகாக பேச ஆரம்பிச்சிடும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தில் போகிறீங்க, அந்த இடத்துல நிறைய ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ அந்த இடத்துல நீங்கள் வளவலா குளவலான்னு பேச முடியாது, கரெக்டாக பேசணும். அப்படின்னா தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த நேரத்தில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு ஞான அறிவு உங்களுக்கு வரும்.
நிறைய பேர் என்ன தெரியுமா, சும்மா அந்த டக்குன்னு இன்டர்ஃபியர் ஆகும். எப்படின்னா, என்ன பாரு நான் பெரிய ஆள் அதாளுன்னு பாரு, அவனுக்கு உள்ட்டா அவனுக்கு தான் அடி கிடைக்கும். அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும், இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள். இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதான் சொல்லுது, அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மோசே வழி நடத்துகிற அவனுக்கு எத்தனை பிரச்சனை இருந்துருமா. நீங்களாட்டும் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனாலும் பாருங்கள், மோசைக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் இருக்கு. எந்த நிமிஷங்க தான் கொஞ்சம் காலையில் சாப்பாடு முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு கரெக்டாக கிடைக்கலன்னா ஒரு முறுமுறுப்பான இஸ்ரேல் மக்கள். தண்ணி இல்லை முறுமுறுப்பு, அது இல்லை இது இல்லை, சாப்பாடு மட்டன் வீட்டு எதுனாலும் தான் ஒரே முறுமுறுப்பு தான் ஆட்கள். கர்த்தரே இல்லைன்றவனா அந்த மாதிரி ஆட்களுக்கு மத்தியில் அவனை அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினான் மோசே. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், நம்ம பிள்ளைகளை ரன் பண்ண வேண்டியிருக்கு, மனைவிகளுக்கு அவங்களுக்குள்ள அன்பை கொடுக்க வேண்டியிருக்கு, சித்தப்பா பெரியப்பா கூட கம்யூனிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு, உறவுகள் போய் உட்கார வேண்டியிருக்கு, மாதம் 2 மாதத்துக்கு அவங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் உருவாக வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. இல்லை நம்ம எனக்கு சித்தப்பா வேண்டாம் பெரிய வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னா, அது உலகத்தில் அப்படி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நட்பு குறைஞ்சி போயிடும், உங்களுக்குள்ள அந்த இருக்காது, அதனுடைய உறவுடைய தன்மை இல்லாமல் போயிடும். அதை நீங்கள் தான் வளர்த்துக்கொள்ளணும். அந்த காலத்தில் பாருங்கள், சித்தப்பா பெரியப்பா மாதிரிலாம் ஒரு பெரிய திருவிழாவோ பண்டிகை பிரதிஷ்டையெல்லாம் வரும்போது எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, உட்காருவாங்க, சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, அழகாக சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதுவே இல்லை. இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு. ஏனென்றால் உறவுகளோடு அவங்க உறவாடுவதில்லை. அதனால தான் காரணம். தேவன் எப்பொழுதும் நம்மோடு உறவாடுகிறார். அதனால தான் நமக்கு அவருக்குள்ள உறவு எப்பொழுது இருக்கு. இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தினமும் சில வார்த்தைகள், நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது தேவனோடுக்குள்ள உறவை நீங்கள் போன் பண்ணிப்பேன். எனக்கும் உங்களுக்குள்ள அந்த உறவை நீங்கள் போன் பண்ணுங்க. ஆகா, இவங்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது தேவனோடு இருக்கிற அந்த உறவு நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம தொடர்ந்து இதை கேட்டு தேவனோடு ஐக்கியம் பெறுவோம். தேவனுக்கு நமக்குள்ளே இருக்க அந்த உறவு இருக்கு, அதுதான் அவருக்கும் நமக்குள்ளே இருந்ததுனால தான் அது ரொம்ப இன்னும் பாண்டாகி நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தேவனை விட்டு விலகும்போது பாருங்கள், ஆதாம் தேவனை விட்டு விலகினான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சாபம் தான் நடந்துச்சு. அவன் நெத்தி வேர்வை சிந்தி பிரச்சனை பண்ணான். கர்த்தர் கூட இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் உலாவி அவங்க சாயங்கால நேரத்தில் பேசினாங்க அப்படின்லாம் பைபிளில் போட்டிருக்கு. பாருங்கள், அந்த உறவை நாம் மேன்மைப்படுத்த வேண்டுமென்றால் உரையாடல் மூலமாக தான் மேன்மைப்படுத்த முடியும். அதுதான் உண்மை. ஆமாம், நம்மோடு பேச வேண்டும். அதுதான் சில நேரத்தில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மனைவிகள் அதிகமாக பேசுவாங்க, திரும்ப திரும்ப அதே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை தட்டி கழிச்சிடக்கூடாது. சொல்லுமா அப்படின்னு சொல்லி அந்த உறவை நாம் உறவாடுகள் மூலமாக நம்ம மேன்மைப்படுத்தும் போது அந்த உறவு இன்னும் மேன்மைப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் தேவன் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், அவர் சொல்கிறாரு, இஸ்ரேலர்கள் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தேன். எப்படி கர்த்தர் வழி நடத்துகிறார் பார்த்தீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடத்துவார். நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் கர்த்தருக்கு உங்களுக்குள்ள ஒரு உறவு. நீங்கள் எத்தனை பேரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசாமல் இருக்கலாம், நண்பர்களோட பேசாமல் இருக்கலாம், தாய் தப்பனோட சில நேரத்தில் இருக்கலாம், உற்றார் சித்தி பித்தப்பாவோட பேசலாம். ஆனால் கர்த்தரோடு அந்த உறவை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு இருக்கே, நீங்கள் எல்லாரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு, உங்கள்கிட்டே தவறு இல்லாட்டினாலும் மன்னிப்பு கேட்டு அந்த உறவை நீங்கள் மேன்மைப்படுத்துவீர்கள். அந்த உறவை இன்னும் வளர்த்து கொள்வீர்கள். காரணம் என்ன? தேவனுக்கும் உங்களுக்குள்ள ஒரு உறவு வந்துவிட்டு. ஏன்னா தேவனோடு நீங்கள் தினமும் பேச ஆரம்பிச்சிருங்க. பேசும் பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் எல்லோர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்று இந்த வார்த்தையை அழகாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படித்தான் உங்களை வழிநடத்துகிறார். இந்த அற்புதமான தேவன் எப்படி கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேனல்ல, இப்படி தான் உங்களை வழிநடத்துகிறார். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி கர்த்தர் என்னை வழிநடத்துகிறார் என்று நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். உங்களுக்குள் இருக்கிற அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த குடும்பத்திலே, உங்கள் குடும்பத்திலே நிலம். ஆகையால் இந்த தொடரை தொடர்ந்து கேளுங்கள், எப்படி கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான தொடர். தொடர்ந்து கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் சந்தோஷத்தில் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.